vlogs நான் உங்க carolin. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா red sandalwood powder பத்தி தான் பார்க்க போறோம். சோ red sandalwood powderல என்னென்ன benefits இருக்கு அது யூஸ் பண்ணா நமக்கு ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து இன்னைக்கு லைவா காட்ட போறேன். சோ இத நீங்க பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So guys பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரெட் சாண்டல்வுட் பவுடர். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். ஸோ இதில் எதுனா ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இதில் வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் பெஸ்ட்டு எதுனா இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு கலக்காமல் பியோர் வந்துட்டு ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1-2 இல்லை நிறைய இருக்குது. இது வந்து நம்ம ஃபேஸை வந்து உடனே வந்து ஷைன் கொடுக்கும். தென் வந்து நல்லா ஒரு பிரைட்டாகவும் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்துட்டு உடனே சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் பேக்காவோ இல்லை ஸ்க்ரப்பாவோ போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அடுத்த செகண்டே வந்துட்டு செம்ம ரிசல்ட் பிரைட்டாக காட்டும். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவாக டீட்டெயிலாக வந்துட்டு நான் உங்களுக்கு இதை வந்து இன்றைக்கி நான் போட்டு காட்ட போகிறேன் ஃபேஸில். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்துட்டு நீங்களே அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவ்வளோ வந்து பெனிஃபிட் உள்ள பவுடர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம லைவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சம் கூட மேக்கப் இல்லை, எதுவுமே ஃபேஸில் போடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும் என் ஃபேஸில் வந்து கொஞ்சம் கூட மேக்கப் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தா கிளென்சிங் பண்ணணும். நம்ம ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பலோடைய ஹெர்பல் கிளென்சிங் மில்க் இருக்குது. ஸோ நான் இதை வச்சு ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்துட்டு நான் கிளென்சிங் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஃபேஸ் வாஷ் மாதிரி இது ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட், ரொம்ப ஸ்மெல் வந்து மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இதோட ஸ்மெல் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்துட்டு நான் நல்லா க்ளீனாக வந்துட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்து இந்த கிளென்சிங் மில்கை வச்சு நல்லா ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸை துடைக்கணும். ஒரு ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து வாட்டர் கொஞ்சம் எடுத்து ஸ்பாஞ்சில் என் ஃபேஸை ஃபுல்லாக வைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என் ஃபேஸை வந்துட்டு க்ளீனாக துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு வெட் டவல் வச்சு என் ஃபேஸை வந்து நல்லா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் கிளென்சிங் மில்கை வச்சு ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர் நான் இங்கே வச்சுருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சமாக இந்த பவுலில் ஒரு 2 ஸ்பூன் வந்து அளவுக்கு எடுத்துக்கினேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரா மில்க் கொஞ்சம் எடுத்துருக்கேன், காசாத பால். ஸோ அதே இதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரப் ஆக்சுவலி இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சொரன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் திக்காக இருக்கும் நல்லா. ஸோ ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு திக்காக தான் வரணும். தண்ணியாக வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ண போகிறோம்.
மாதிரியே இருக்கு. இப்போ நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 or 3 minutes தான் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கும் மேலே வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்க்ரப் மட்டும் எப்போவுமே வந்துட்டு 2 or 3 minutes தான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் வந்துட்டு ஒரு க்ளோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்குது. ஸோ ஸ்க்ரப்புக்கே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரப் மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்க் போட போகிறோம். ஸோ ஸ்க்ரப் சாண்டல்வுட் பவுடர்லேயே வந்துட்டு மாஸ்க் எப்படி போடணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். போட போகிறோம். ஸோ மாஸ்க் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ரா மில்கில் கொஞ்சம் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்க் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கையில் போடுறதோட இந்த மாதிரி ஃபேஷியல் ப்ரஷ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அன்ஈவனாக இருக்காது, நல்லா ஈவனாக வந்துட்டு உங்களுக்கு கோட்டிங் கொடுக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்துட்டு ஒரு 10 or 15 minutes வந்து இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஊற வச்சு நல்லா காய வைக்க போகிறோம். ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 15 minutesக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் நல்லா 15 minutes வந்து நல்லா காய வச்சுட்டேன். நீங்கள் இப்படி டச் பண்ணால் கூட உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா காஞ்சிட்டு இருக்கணும். இப்போ வந்து இதை வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெட் வாலில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா தெரியுது என் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரிக்ஸு ஸோ சாஃப்டாக இருக்குது. தென் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளோவாகவும் இருக்குது. ஒரு ஃபேஷியல் பண்ண அளவுக்கு வந்துட்டு இப்போ என் ஃபேஸில் வந்துட்டு ஒரு நல்ல க்ளோனஸ் தெரியுது. ஸோ ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது பாய்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த டிப்ஸையும் ரொம்ப பிடிச்சிருக்கும், என்னோடய வீடியோவே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு என்னோடய வீடியோ, என்னோடய டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் வந்து நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவ் பண்ணும். இன்னும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னை இன்னும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே என்னுடைய ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா பச்சைக்கன்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களை உட்கார வச்சிடும். ஸோ இதேமாரி இன்னொரு சூப்பரான ஒரு டிப்ஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது கேரோலைன். டடா பாபா, லவ் யூ ஆல்.